பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இன்றைய முதல் வாசகத்தில் புனித பேதுரு கூறுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் இருக்க கடவுள் எழுப்பியுள்ளார். மனம் திரும்புங்கள். பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுழுக்கு பெறுங்கள். நீங்கள் தூய ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நாம் மனதார மனம் திரும்புவோமாக. அப்போது நாம் தூய ஆவியில் நிறைவில் வாழ முடியும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பேதுரு கூறுகிறார், நன்மை செய்வதற்காக நாம் துன்பப்பட்டால் அது கடவுளின் பார்வையில் பிரியமானது. இதை செய்யவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். ஏனெனில் கிறிஸ்து நமக்காக துன்பப்பட்டு நாம் பின்பற்றுவதற்கு ஒரு முன்மாதிரியை அளித்துள்ளார். நல்ல மேய்ப்பரான இயேசுவை நேசித்து அவருக்கு பணிவிடை செய்து வாழ்வோமாக. இயேசுவின் பாதையிலிருந்து நாம் விலகி செல்லாதிருப்போமாக. இன்றைய நற்செய்தியில் இயேசு நல்ல மேய்ப்பராக சித்தரிக்கப்படுகிறார். இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். நாம் இயேசுவின் குரலை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை காட்டுகிறார். இயேசுவாக மாறும் வாசலின் வழியாக நாம் நுழைய வேண்டும். நமது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் இயேசுவை பின்பற்றுவோமாக. ஆமென்.